மேசராசி என்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நிதானங்கள் ரொம்ப முக்கியம். நிதானத்துடன் தான் எல்லா செயலையுமே செய்யணும். கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளில் இருந்த தவறுகளை சரி பண்ணுவதற்கான காலமாக இந்த வாரம் இருக்கும். அதனால் செய்கிற தொழில், வியாபாரம், வியாபாரத்துக்கு வாங்கக்கூடிய கடன், இது எல்லாமே நிதானமுடன் செயல்பட வேண்டும். வார்த்தையில் கவனமாக இருக்கணும். மெயினாக வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி இருந்தால் தான் வாக்கு கொடுக்கணும். யாரிடமும் எந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுதும் நிதானமாக கடைப்பிடிக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்த வேலையில் திறம்பட செயல்படுத்துவதற்கு சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா மனசில் ஒன்று நினைக்கிறீங்க, செயலுக்கு வரும்போது முடங்கிடுறீங்க. என்னடா பண்ணலாம், இப்படி நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு நீங்களே கவலைப்பட்டு அதுக்கான காரணங்களை தேடி அந்த காரியத்தை தள்ளி தள்ளி போட்டு வந்து இவங்களில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த சோம்பேறித்தனம் தான் காரணம். காலையில் நேரமே எந்திரிங்க, முருகப்பெருமானை வணங்குங்க. செவ்வரளி வைத்து ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் காரியத்தை செய்யுங்க. என்னென்னமோ விஷயங்களுக்காக எவ்வளவோ காலங்களை நம்ம நேரங்களை செலவழிக்கிறோம். கோயிலுக்கு போகிறதுல என்னங்க இருக்குது? கோயிலுக்கு போகணும். முருகனை நீங்கள் வணங்கி ஒரு காரியத்தை எப்பொழுதெல்லாம் செய்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க, அதெல்லாம் தூக்கி மனசில் வச்சுக்காம காரியத்தை பாருங்கள். ஏன்னா எவ்வளோ துன்பப்பட்டாச்சு, வேதனைப்பட்டாச்சு. உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு வெற்றியான காலகட்டம் தான் வரப்போகுது. ஏதாவது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பழைய காயங்களையும் குழப்பங்களையும் போட்டு பிரட்டிகிட்டே இருந்துச்சுன்னா கோயிலில் போய் கண்ணீர் மல்க முருகனை கையெடுத்து கும்பிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அற்புதமான விடிவு காலம் பிறக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே அடுத்த வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, கடன் வாங்கியில் கவனமாக இருங்க, வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எதையும் பெருசுபடுத்தி அவர்களை குற்றம் கூறி சொல்லாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களை பற்றி ஏதோ ஒன்று வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அதுவே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய ஆயுதமாக மாறிடும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து பேசணும். வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. பேசியே ஆகணும் அப்படின்னாலும் கூட ஒரு வார்த்தையோடு அதை நிறுத்திக்கங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த சிந்தனைக்கும் வராதீங்க. ஆனால் முன் யோசனையும் முன் தீர்மானிக்கப்பட்ட தயார் நிலையும் எப்பவுமே இருக்கணும். இரவே ஒரு திட்டம் போட்டுக்குங்க. நாளைக்கு யாரை பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன அவங்க மூலமாக நம்மளுக்கு காரியமாக போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு நோட் எடுத்து அதுக்கப்புறம் அதில் எழுதிட்டு அதை அப்படியே மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றி நல்லா விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போங்க. நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இது செய்யும். நிச்சயமாக செய்யும். நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வரவே கூடாது. யாரை பற்றியும் தவறாக மனசுக்குள்ளேயும் கூட எண்ணாதீங்க. குறிப்பாக உங்களுக்கு பெண்களால் யோகம் வரக்கூடிய வாரமாக இது இருக்குது. அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை போற்றக்கூடிய வார்த்தை பேசணும். பெண்களால் வரக்கூடிய அற்புதமான யோகத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் அவர்களை கொண்டாட வேண்டும். அதனால் முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்களை மதியுங்க. தாய், மனைவி, சகோதர சகோதரிகள், குழந்தைகள் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். மனைவியை கொண்டாடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மனைவி தான் மகாலட்சுமி. அதனால் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது மனைவியிடம் சொல்லிட்டு சிரித்த முகத்துடன் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ அவங்க கையால் வாங்கிட்டு போங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். கவனமாக இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் வருங்காலத்திற்கு இது மிகப்பெரிய அடித்தளம் இடக்கூடிய வாரமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை மறக்காமல் போய் வணங்கிட்டு வாங்க. எல்லா அற்புதமான யோகங்களும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும், ஆரோக்கியம் உண்டாகும்.